நெதர்லாந்தில் இருக்கிற மனிதாபிமான அமைப்பொண்டு இந்த கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு பெரிய ஒரு உதவி கருத்தை எழுதியிருக்காங்க. சரி, அந்த 12 மாணவர்கள் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமையும் என்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடத்துல அந்த வகையில அந்த உதவியை செஞ்ச நெதர்லாந்து மனிதநேய அமைப்புக்கும் அவங்க தெரியாது நமக்கு, ஆனா இந்த இடத்துல அவங்க தெரிவிக்கிற ஒரு நன்றியை மட்டும்தான் தெரிவித்துக் கொள்ள இவங்களால. அதே பெரிய ஒரு வார்த்தையால் சொல்லல அந்த நன்றி என்பது. ஆனா அதுக்கு நீங்க என்ன செய்ய மாட்டா பிள்ளையே, அவங்க அங்க இருந்து வர ஒவ்வொரு நிதித்தொகையும் வந்து ஏதோ அந்த மரத்துல காசு ஆச்சுட்டு வரல, பெரும் கஷ்டத்தின் மத்தியில தான் அங்க திரட்டப்படுது. சரியா, அந்த அடிப்படையில் உங்களுக்கு தந்துருக்கு அந்த 12 சக்கிலும் நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு காலகட்டத்துல நீங்க ஒரு அரசு உத்தியோகத்துல வந்து உங்களோட போல கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு இதே மாதிரி ஒரு உதவியோட செய்யறதுக்கு பயன்படும். சரியோ, இவங்க சொல்லிட்டாங்க எனக்கு வரைக்குள்ள பெரிய ஒரு எண்ணம் கொண்டு போனி இதுல இருக்கிற மாணவ கவலைகளை நான் தனிப்பட்ட வேலைக்கு நான் கவனிப்பேன். என்ன சொன்னா இதுவரையும் இங்க இருந்து அங்க வாரத்துக்கு உங்களுக்கு போக்குவரத்து வசதி என்ற ஒரு கிடைக்க ஒன்று இருந்தது. உங்களுக்கு பாடசாலையில ஈவினிங் கிளாஸ் நடக்குது, நல்லா சிஸ்டரான ஒரு கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸுக்கு வாரத்துக்கு நீங்க சொல்ற ஒரு காரணம் ஸ்கூலுக்கு போனா சிலங்களுக்கு திரும்ப வாரத்துக்கு இயலாது, நடந்து வரையலாங்க. இப்ப இந்த 12 மாணவர்களுக்கு சைக்கிள் வருது. அந்த கிளாஸுக்கு நீங்க கட்டாயம் வரணும், பாடசாலைக்கு தொடர்ச்சியா வரணும். அப்படி இல்லாட்டியுமா பேரண்ட்ஸ் நான் 2 தடவை இல்லை 3 தடவை ஃபோன் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி பொறுப்பான அந்த அண்ணன் சொல்லுவேன், இவங்க ஒழுங்காக பாடசாலைக்கு வராங்கல்ல அவங்கள்ட்ட சைக்கிளை ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சு பாடசாலை ஒழுங்காக வர பிள்ளைக்கு கொடுங்க. ஏன்னு சொன்னா ஒரு பொருள் வருதுன்னு சொன்னா அதை நாங்கள் முட்டு முழுதாக நாங்கள் பயன்படுத்துறோம். ஏன்னு சொன்னா நம்மளோட சமூகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளோட சமூகம் அடிப்படையிலே பெரும் கஷ்டத்தின் மத்தியிலையும் பெரும் ஆயுத போராட்டங்களை சந்திச்சு பெரிய ஒரு அழிவு குழிப்பிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கோம். அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தான். அந்த கல்வி வந்து எல்லாருக்கும் இந்த சில பொருட்கள் வந்து இலவசமா கிடைக்கும் மாதிரியே பொருட்படுத்துறது என்ன நம்ம காசு கொடுத்தா வாங்கினது என்ற வழியில். ஆனா அந்த சைக்கிள் பொறுமதி நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அது இப்போதைய சந்தை விலையில நான் நினைக்கிற 40,000 கூட சார் 34,000 நம்ம கிராமத்துல இருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு தொகை. ஏன்னா அந்த தொகையில ஒரு சைக்கிள் ஒன்று பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க ஏழு நம்மளால மிக மிக கஷ்டம். நான் எதிர்த்தாக்க சொல்ல மிக மிக கஷ்டம். இப்போ பிள்ளைகள் நீங்க இந்த சைக்கிளை வடிவா குறைச்சி இந்த நேரமும் உங்களோட ஒரு ஒரு சின்ன பிள்ளைகள் ஒரு பொம்மை வாங்கணும் என்ன செய்யும், அது கட்டி போய் தான் படுப்போம். அதே மாதிரி அந்த சைக்கிள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நீங்க காலத்துக்கு நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தணும். உங்களோட தம்பிகளுக்கு இதை பயன்படுத்தி ஸ்கூல்ல பயன்படுத்தி எனக்கு சொன்ன ஒரு காலகட்டத்துல பாடசாலை இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, ஆசிரியர்கள் இல்லாம நிலைமை இருந்தது. இப்ப வந்து சகல பாடசாலை பாடத்துக்குரிய ஆசிரியர் வந்துட்டாங்க. இனி நீங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மார்க்ல ஒழுங்கான முறையில் பாடம் நடக்குதுன்ற சதவீதம் கேட்கல வழங்கி வைத்த பாடசாலை ஆசிரியர்கள் வந்து இருந்து கொண்டு பிரவீன் இல்ல ஜெசப் இந்த மாணவருக்கான வீட்டை வரையறுக்கப்பட்ட கட்சி மலையேறி கடை வச்சாங்க. மகேந்திரன் அவர்கள் வழங்கி வைத்திருக்கோம். அஜய் தான் கஷ்டப்பட்டு சொத்து மக்கள் உங்களுக்கு ஒரு சொத்து கிடைச்சி சொத்து தெரியாது. சரி போட்டா தெரியாது. ஓகே Hey.